श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। जानकी कांत स्मरणे जय जय राम राम। अस्मत् सर्व गुरुभ्यो नमः। நமஸ்காரம். இப்போது அயோத்தியினுடைய வர்ணனையோடு ராமாயண கதை ஆரம்பமாகிறது. அயோத்தி வர்ணனையும் தசரத மன்னர் ராஜ்ய பரிபாலனம் செய்த வர்ணனையும் நாம் இந்த பகுதி. அந்த அயோத்தி அரச வம்சம் மனு பிரஜாபதியை தொடக்கமாக கொண்டு சமுத்திரத்தை தோண்டிய சகரர் 60,000 பிள்ளைகளால் சூழப்பட்டவர் என்று அவர் உள்பட பல அரசர்களால் விளங்கப்பட்டது. அந்த வம்சத்தில் இந்த ராமாயணம் என்கின்ற இந்த சிறந்த சரித்திரம் உண்டாயிற்று. அதை வெளியிடுகிறேன் என்று சொல்கிறார். தர்மம், அர்த்தம், காமம் இவைகள் நிறைந்த இந்த சரித்திரம் மனதில் வெறுப்பில்லாமல் கேட்கத்தக்கது. தனதானியங்களால் நிறைந்ததும் சந்தோஷம் அடைந்த ஜனங்களால் சூழப்பெற்றதுமான கோசலம் என்கின்ற பெரிய தேசமானது சரையு நதியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. அயோத்தி என்னும் புகழ்பெற்ற ஒரு நகரம் இருந்தது. அந்த பட்டணமானது மனுவினால் சிருஷ்டிக்கப்பட்டது. அது 12 யோஜனை நீளமும் 3 யோஜனை அகலமும் கொண்டது. நன்றாக வகுக்கப்பட்ட பல வீதிகளை கொண்டது. அந்த ராஜ வீதிகள் எப்பொழுதும் உதிர்ந்த புஷ்பங்கள் இருப்பதாகவும் எப்பொழுதும் தண்ணீர் தெளிக்கப்பட்டதாகவும் அந்த ராஜ வீதிகளை கொண்டது. நல்ல லக்ஷ்மிகளை பொருந்திய பட்டணம். பெரிய ராஜ்யங்களை விருத்தி செய்கின்ற தசரதர் அந்த நகரத்தை இந்திரன் தேவலோகத்தை ஆண்டு வந்தது போல ஆட்சி புரிந்து வந்தார். எல்லா யந்திரங்களும் ஆயுதங்களும் கொண்டதும் சித்திர வேலைக்காரர்களோடு கூடியதும் துதிபாடும் சூதர்கள் துயிலெழுப்புகின்ற மாகதர்கள் ஆகியோர் நிறைந்ததும் கொடிகள் பறக்கின்ற உயரிய மாளிகைகள் கொண்டதும் சதக்னி என்னும் வீரங்கிகளை நூற்றுக்கணக்காக கொண்டதும் பெண்களுக்கு நர்த்தனம் பயில்விக்கும் நட்டுவாக்காரர்களின் கூட்டத்தோடு விளங்குவதும் அநேக சிங்கார வனங்கள் மாமரச் சோலைகள் நிரம்பியதும் பிறரால் புக முடியாத ஒட்டியானம் போன்ற மதில்களை உடையதும் பெரிய ஆழமுள்ள அகழியை உடையதும் யானை, குதிரை, ஒட்டகம், பசு, கழுதை இவைகளால் நிறைந்திருக்கிறது. கப்பம் கட்டும் சிற்றரசர்களுடைய கூட்டத்தினால் விளங்குகிறது. பல தேசத்து வியாபாரிகளால் நிறைந்திருக்கிறது. உயர்ந்திருப்பவை ரத்தினங்களால் இழைக்கப்பட்டது. மேல் மாடிகள் உள்ளதும் மலை போல உயர்ந்திருக்கும் மாளிகைகளை கொண்டது. சொக்கட்டான் கட்டம் வடிவம் போல அமைந்ததான். அந்த பல மாளிகைகள் மலை போல உயர்ந்திருக்கு. அது உள்ள பல மாடிகள் இருக்கு. அது சொக்கட்டான் கட்டம் எப்படி இருக்குமோ அதை போல வடிவம் ஆர்கிடெக்சரல். சிறந்து விளங்கும் பெண்கள் கூட்டத்தை நிறைந்தது. நெருக்கமான வீடுகளை கொண்டது. சமவெளியில் கட்டப்பட்டது. நெல்வளம் உள்ளது. கருப்பஞ்சாற்றை போன்ற தண்ணீர் உடையது. அவ்வளவு இனிமை. பேரிகை, மிருதங்கம், வீணை, மத்தளம் இவைகளால் ஒலியை உடையது. சித்தர்களுடைய விமானம் போல் அமைக்கப்பட்டதும் இந்திரனுடைய அமராவதியை போல் விளங்கியதும் குபேரன், இந்திரன், வருணன், யமன், பிரம்மா இவர்களுக்கு கூட இல்லாத அளவு அழகிய நகரமோ இது என்று எண்ணக்கூடியதும் ஒழுக்கமுள்ள மனிதர்களால் வசிக்கப்பட்ட வீடுகளின் வரிசைகளை உடையதும் வில்வித்தையில் தேர்ச்சி பெற்ற வீரர்கள் துணை வலிமையற்றவனையும் சந்ததி இல்லாதவனையும் மறைந்திருப்பவனையும் புறம் காட்டி ஓடுபவனையும் குறிவைத்து அடிக்க மாட்டார்களோ அத்தகைய தன்மை உள்ளதும் காட்டில் கொடுமை புரியும் சிங்கம், புலி, பன்றி இவைகளை ஆயுதங்களால் கொல்லும் வீரர்கள் உள்ளதும் ரதங்களிலே ஏறி போர் புரியும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் நிறைந்ததும் வேதங்களையும் 6 வேதாங்கங்களையும் கற்று யாகங்கள் புரிகின்ற உத்தம முனிவர்களாலும் பிராமணர்களாலும் சூழப்பட்டதுமான அத்தகைய நகரத்தை தசரதர் ஆண்டு வந்தார். அந்த பட்டணத்தில் எல்லாம் அறிந்தவனும் எல்லாரையும் வசப்படுத்தும் தன்மை வாய்ந்தவனும்
தீர்க்கதரிசியும் ஜனங்களிடம் அன்பு கொண்டவரும் இக்ஷுவாகு வம்சத்தில் உதித்தவர்களுக்குள் அதிகமாக யாகம் செய்தவரும் ராஜரிஷியாக விளங்கியவரும் சதுரங்க சேனையோடு கூடியவரும் பகைவரை அழிப்பவரும் இந்திரனுக்கும் குபேரனுக்கும் ஒப்பான எல்லா நிதிகளையும் பெற்றவரான அந்த தசரதர் மனு சக்கரவர்த்தி போல இந்த உலகத்தை காப்பாற்றி வந்தார். அமராவதியை இந்திரன் போல நகரை பரிபாலனம் செய்து கொண்டு வந்தார். அந்த நகரத்திலே மனிதர்கள் சந்தோஷம் கொண்டவர்களாகவும் தர்மங்களிலே மனத்தை செலுத்தினவர்களாகவும் சாஸ்திரங்களை கற்றறிந்தவர்களாகவும் தங்கள் தங்கள் பொருள்களை கொண்டு திருப்தி அடைந்தவர்களாகவும் சத்தியமே பேசுகின்றவர்களாகவும் லோபத்தன்மையே இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள். அந்த நகரத்திலே குறைந்த நிலம் படைத்தவனும் பசு குதிரை தனம் தானியம் இல்லாதவனும் யாருமே கிடையாது. அற்ப குணம் கொண்டவன், ஆசை அதிகமாக உள்ளவன், அருவருப்பான தோற்றம் உள்ளவன், படிப்பு இல்லாதவன், நாஸ்திகன், தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் யாருமே கிடையாது. எல்லா ஸ்திரீ புருஷர்களும் தர்மத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் அடக்கம் உடையவர்களாகவும் ஆச்சாரசீலர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் மகரிஷிகளைப் போல வாழ்ந்து வந்தார்கள். அந்த நகரத்திலே காதில குண்டம் இல்லாதவன் யாரும் கிடையாது. தலையிலே மகுடம் இல்லாதவனும் கழுத்தில் மாலை இல்லாதவனும் உடம்பில் வாசனையோடு கூடிய சந்தனப்பூச்சி இல்லாதவனும் பரிசுத்தமற்றவனும் சுகபோகங்களை அடையாதவனும் யாருமே கிடையாது. எல்லாம் நல்ல அலங்காரம் பண்ணிட்டு இருந்திருக்கா. உடம்புல வாசனை பூச்சு, தோள்வளை, கைவளை இவைகளை தரிக்காதவன் யாரும் கிடையாது. நன்றாக புசியாதவன், நன்றாக சாப்பிடாமல் இருப்பவர்களும் கேட்பவர்களுக்கு கொடுக்காதவனும் இந்திரியங்களை அடக்காதவனும் யாரும் அங்கே காணப்படவில்லை. அயோத்தியில் நித்திய ஹோமம் செய்யாதவனும் யாகம் புரியாதவனும் அல்பனும் திருடனும் யாரும் கிடையாது. ஜாதியை விட்டு வேறு ஜாதியில் விவாகம் செய்து கொள்ளுகின்றவன் யாரும் கிடையாது. அந்தணர்கள் இந்திரியங்களை அடக்கினவர்களாய், தானம் அத்தியனம் இவைகளில் பற்று உள்ளவர்களாய், தங்கள் காரியத்தில் காலத்தை செலுத்தியவர்களாய், தானம் வாங்குவதில் கட்டுப்பாடு உள்ளவர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது நாஸ்திகம் பேசுகிறவனோ, பொய் பேசுகிறவனோ, பொறாமை உள்ளவனோ, சக்தி இல்லாதவனோ, படியாதவனோ, விரத அனுஷ்டானம் இல்லாதவனோ, ஈயாதவன், கொடாதவனோ, தீனனோ, தயங்கிய மனம் கொண்டவனோ, துயரம் கொண்டவனோ, நோயுற்றவனோ எவனுமே இல்லை. அயோத்தியிலே லக்ஷ்மி கடாட்சம் இல்லாதவனோ, அரசனிடம் பக்தி இல்லாதவனோ ஸ்திரீ புருஷர்களில் காணப்படவில்லை. நகரங்களிலே வசித்த முக்கியமான 4 வர்ணங்களில் உள்ள எல்லா மானிடர்களும் தேவர்கள், அதிதிகள் என்னால் விருந்துக்கு வருகிறவர்கள், அவர்களை பூஜிப்பவர்களாயும் நல்ல நன்றி அறிவு உடையவர்களாகவும் கொடையாளிகளாகவும் சூரர்களாகவும் தர்மத்தையும் சத்தியத்தையும் கடைபிடித்தவர்களாகவும் நீண்ட ஆயுள் உள்ளவர்களாகவும் எப்பொழுதும் மனைவியினாலும் புத்திர பேரம் இவர்களால் சூழப்பெற்றவர்களாகவும் விளங்கினார்கள். க்ஷத்திரியர்கள் பிராமணர்களையும், வைசியர்கள் க்ஷத்திரியர்களையும், மற்றவர்கள் 3 வர்ணத்தார்களையும் உபசரித்து அவருடைய தர்மத்தில் பற்றுள்ளவர்களாக விளங்கினார்கள். முன்காலத்தில் அந்த நாட்டை மனு சக்கரவர்த்தி ஆண்டு வந்தது போல இப்பொழுது இக்ஷுவாகு வம்ச மன்னரான தசரதால் அது பாதுகாக்கப்பட்டது. அக்னிக்கு ஒப்பானவர்களும் கபடம் இல்லாதவர்களும் வேலையில் அக்கறை கொண்டவர்களும் படித்தவர்களுமான போர் வீரர்கள் சிங்கங்கள் குகையை அடைந்திருப்பது போல நகரத்தில் வசித்து வந்தார்கள். காம்போஜம், பாக்லீகம், வனாயுஜம், சிந்து இந்த தேசங்களிலிருந்து உண்டான குதிரைகளால் அந்த நகரம் நிரம்பி இருந்தது. விந்திய பர்வதத்திலும் இமயமலையிலும் உண்டான கொழுத்ததாக உள்ள மதத்தோடு கூடிய மலைகளுக்கு நிகரான யானைகளால் நகரம் நிறைந்திருந்தது. மற்றும் ஐராவதத்தின் குலத்தில் உதித்தவைகளும் திக்கஜங்களின் குலத்தில் உதித்தவைகளும் அப்பேற்பட்ட யானைகளாலும் பத்திர மந்திர மிருக ஜாதிகளில் உதித்தவைகளும் அவைகளில் கலப்பு ஜாதிகளில் உதித்தவைகளுமான யானைகளாலும் நிரம்ப பெற்றிருந்தது. அந்த நகரம் 2 யோஜனை நீளமுள்ளது. தசரத மன்னர் சந்திரன் நட்சத்திரங்களை ஆளுவது போல அதை ஆட்சி புரிந்து வந்தார். அந்த தசரதர் வெளிவாயிலுக்கு கெட்டியான தாழ்பாள் உள்ளதும்
அழகான வீடுகள் நிறைந்ததும் ஆயிரக்கணக்கான ஜனக்கூட்டத்தை பெற்றதும் பெயருக்கு நிகராக ஜெயிக்க முடியாத வகையில் உள்ளதுமான அந்த நகரை ஆட்சி புரிந்து வந்தார். தொடர்ந்து அவருடைய மந்திரிகளுடைய வர்ணனை சொல்லப்படுறது. இக்ஷ்வாகு வம்சத்திலே உதித்த அந்த மன்னருக்கு ஆலோசனையில் சேர்ந்தவர்களும் சமயம் அறிந்து நடந்து கொள்கிறவர்களும் அரசனுடைய நன்மையில் ஈடுபாடு உள்ளவர்களும் ஆகிய மந்திரிகள் அமைந்திருந்தார்கள். புகழ்பெற்ற வீரனான அந்த தசரத மன்னனுக்கு குற்றமில்லாதவர்களாகவும் ராஜகாரியங்களில் கருத்தாக இருக்கும் 8 மந்திரிகள் இருந்தார்கள். திருஷ்டி, ஜெயந்தர், விஜயர், சித்தார்த்தர், அர்த்தசாதகர், அசோகர், மந்திரபாலர், சுமந்திரர் இவர்களே அந்த 8 மந்திரிகள். அவருக்கு மேலும் வேறு அமைச்சர்களும் வசிஷ்டர், வாமதேவர் என்ற 2 ரித்விக்குகளும், ரித்விக்குகள்னா யாகத்தை நடத்தி வைக்கும் ஆச்சாரியர்கள், அந்த 2 ரித்விக்குகளும் இருந்தார்கள். அந்த அமைச்சர்கள் எல்லாம் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள், மானத்தை காப்பதில் கவனமுள்ளவர்கள், ஐம்புலங்களை அடக்கியவர்கள், லக்ஷ்மியின் அருள் பெற்றவர்கள், நல்ல வீரியம் படைத்தவர்கள், நல்ல கீர்த்தி அடைந்தவர்கள், காரியத்தில் கருத்தாக கண்ணாக இருப்பவர்கள், சொன்ன சொற்பொடி நடப்பவர்கள், நல்ல தேஜஸோடு விளங்குகிறவர்கள், பொறுமை உள்ளவர்கள், புன்னகையோடு பேசுபவர்கள், கோபத்திலோ காமம் அர்த்தம் இவைகளுக்காக பொய்மொழியை பேச மாட்டார்கள். அவர்கள் தங்கள் நாட்டிலோ வெளிநாடுகளிலோ நடைபெறுவதையும் நடைபெற்றதையும் நடக்க இருப்பதையும் எல்லாவற்றையும் தூதர்கள் மூலமாக அறிந்து கொள்வார்கள். ராஜ்ய விவகாரங்களில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள், நல்லவர்கள், விஷயங்களை நன்கு சோதித்து பார்ப்பார்கள், குற்றத்திற்கு தண்டனையை புதல்வர்களாக இருந்தாலும் நிறைவேற்றுவார்கள். அரசாங்க பொக்கிஷத்தை நிறைப்பதிலும் சேனைகளை காப்பதிலும் அந்த மந்திரிகள் மிகவும் வல்லவர்கள். தன்னுடைய சொந்த சத்துருவாக இருந்தாலும் குற்றமில்லாத ஒருவனை தண்டிக்க மாட்டார்கள். மிகப்பெரிய வீரர்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்து ராஜநீதியை நிறைவேற்றுபவர்கள். நாட்டில் வசிக்கும் நல்லவர்களை எப்பொழுதும் காப்பாற்றுவார்கள். பிராமணர்களையும் க்ஷத்திரியர்களையும் கொடுமைப்படுத்தாமல் கடுமையான சட்டத்தின் கீழ் ஜனங்களது சக்தியை சீர்தூக்கி பார்த்து அரசாங்க பொக்கிஷத்தை நிரப்பி வந்தார்கள். ஒரே மனம் உள்ளவர்களும் நியாயத்தை சரியாக நிறைவேற்றுவர்களுமான இந்த 8 மந்திரிகளில் ஒருவனோ அல்லது தேச மக்களில் எவனொருவனோ எவனும் பொய் என்பதையே சொல்ல மாட்டான். அங்கே ஒரு மனிதன் துஷ்டனாகவும் பிறர் மனைவி மேல் ஆசை வைப்பனவாகவும் கிடையாது. அந்த தேசமும் சிறந்த பட்டணமும் மிகவும் அமைதியாக விளங்கிற்று. அவர்கள், அதாவது அந்த அமைச்சர்கள் எல்லாரும் நல்ல ஆடை ஆபரணங்களை அணிந்து நல்ல ஒழுக்கம் உடையவர்களாய் அரசனுடைய நன்மையின் பொருட்டு எப்பொழுதும் நீதி கண்ணால் விழித்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறு இருந்தார்கள். எப்பொழுதும் நீதி என்ற ஒரு கண்ணாலேயே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆச்சாரியனிடத்தில் குணத்தையே பார்ப்பவர்கள், பராக்கிரமத்தில் பெயர் பெற்றவர்கள், வேறு நாட்டிலும் புகழ் பெற்றவர்கள், அறிவாளிகள், ஒழுக்கமுள்ளவர்கள். அவர்கள் இவ்வளவு பெருமைகளிலும் கர்வம் கொண்டவர்களாக இல்லை. சந்தி, விக்கிரகம் இவைகளின் உண்மையை அறிந்தவர்கள். மந்திராலோசனையை வெளியே சொல்ல மாட்டார்கள். நல்ல நுண்ணறிவு படைத்தவர்கள், எல்லா சாஸ்திரங்களிலும் நிபுணர்கள், நீதி சாஸ்திரங்களின் விசேஷங்களை அறிந்தவர்கள், எப்பொழுதும் பிரியமான மொழிகளையே பேசுகிறவர்கள். இவ்விதமான நற்குணங்கள் அமைந்த அந்த மந்திரிகளுடன் அந்த தசரத மன்னர் பூமியை ஆட்சி புரிந்து வந்தார். தூதனை கொண்டு உண்மை தெரிந்து கொள்வராய், ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறவராய், தர்மமில்லாததை நீக்கிவிடுகிறவராய், மூவுலகங்களும் கீர்த்தி வாய்ந்தவராய், கொடையாளியாய், உண்மையை கடைப்பிடிக்கின்றவராய் அந்த புருஷோத்தமன் இந்த நாட்டை ஆண்டு வந்தார். தனக்கு நிகரான பகைவனையோ தனக்கு மேலான பகைவனையோ அவர் சந்தித்ததே கிடையாது. நண்பர்களையும் தன்னை வணங்கிய சிற்றரசர்களையும் அவரது புகழாலேயே ஒடுக்கப்பட்ட பகைவரையும் கொண்டவரான அவர் தேவலோகத்தை இந்திரன் போல பூலோகத்தை ஆண்டு வந்தார். மந்திராலோசனையில் ஆர்வம் கொண்டவர்களும் புத்தி நுட்பம் உள்ளவர்களும் திறமை வாய்ந்தவர்களுமான அந்த மந்திரிகளால் சூழப்பட்ட அந்த அரசர் தேஜோமயமான கிரணங்களால் அமைக்கப்பட்ட உதிக்கும் சூரியனைப் போல விளங்கி வந்தார். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண வரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. श्री आंजनेय स्वामी की जय. जानकी कांत स्मरणे जय जय राम राम.